அறிவிப்புகளை பொறுத்தவரை இன்றைக்கு புதிதாக மக்கள் தொகைக்கேற்ப கிராமங்கள் மற்றும் நகரங்களில் 642 புதிய துணை சுகாதார நிலையங்கள் அதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் முதல் முறையாக அரசு இன்றைக்கு நாம் படுக்கை விரிப்புகளை பார்க்கிறோம். படுக்கை விரிப்புகளை பொறுத்தவரை கிழிந்த இடுக்கான நிலையில் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு போகிற போது இருக்கிறது. இன்றைக்கு எல்லா மருத்துவமனைகளிலும் நாம் அந்த வாஷிங் ஃபெசிலிட்டி செய்திருந்தாலும் கூட இந்த கிழிந்த போர்வைகளை மாற்றுவது என்பது சுணக்கமும். எனவே இந்த நிலையை அகற்றுகிற வகையில் தனியார் மருத்துவமனைகளுக்கு ஈடாக தினந்தோறும் ஒரு புதிய போர்வை அந்த படுக்கை மேல் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் திங்கட்கிழமை பொறித்த ஒரு படுக்கை விரிப்பு, செவ்வாய்க்கிழமை பெயர் பொதித்த ஒரு படுக்கை விரிப்பு, செவ்வாய்க்கிழமை அந்த மருத்துவமனைக்கு போகிறவர் திங்கட்கிழமை போர்வை இருந்தால் இது என்ன நேத்திக்கு போர்வை இங்கே வச்சிருக்கிறீங்க, இது எடுங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதல் அரசு மருத்துவமனைகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணங்களுடன் கிழமைகள் பொறித்த வண்ண படுக்கை விரிப்புகள் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு சிறப்பான அறிவிப்பு, இன்றைக்கு 50,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சிசுக்கள் எடை குறைந்த வகையில் பிறக்கிறார்கள். இந்த எடை குறைந்த வகையில் பிறக்கிற 50,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிற வகையில் இரும்பு சத்து சொட்டு மருந்து, விட்டமின் D3, மல்டி விட்டமின் சொட்டு மருந்துகள் அடங்கிய தொகுப்பு 8,07,00,000 மதிப்பீட்டில் வழங்கப்படவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்று, ஒரு 500 புதிய மருத்துவ பட்ட மேற்படிப்பு இடங்கள் புதிதாக உருவாக்கப்படவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துள்ளோம். இதுவரை டயாலிசிஸ் செய்வது என்பது நகர்ப்புறங்களிலே மாநகரங்களிலே மட்டுமே இருக்கிறது. டயாலிசிஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறது? சிறுநீரக பாதிப்பில் ஏற்பட்டவர்கள் கிராமங்களிலும் இருப்பார்கள், மலை கிராமங்களிலும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் நகரப்பகுதிக்கு வந்து டயாலிசிஸ் செய்து திரும்பவும் ஊருக்கு போகிற போது அவர்கள் அடைகிற ஒரு சிரமத்திற்கு அளவே இல்லை. எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக கிராமங்களை நோக்கி டயாலிசிஸ் சிகிச்சை வசதிகள் இன்றைக்கு ஒரு 50 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டயாலிசிஸ் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படவிருக்கிறது தெரிவித்துக் கொள்கிறோம். டயாலிசிஸ் சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு உடனடியாக புரத சத்து உள்ள உணவு வேண்டும். அந்த புரத சத்து உள்ள உணவு இருந்தால் உடல் பெரிய அளவில் சோர்வுற்று காணும். எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மனித நேயத்தோடு இன்றைக்கு அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் டயாலிசிஸ் சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு புரதம் மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் இனிமேல் வழங்கப்படும் என்று அறிவிக்கிறோம். அதேபோல் ரூபாய் 6 கோடி செலவில் அனைத்து சுகாதார மாவட்டங்களுக்கும் பொதுமக்களிடையே காசநோய், நிமோனியா, எலும்பு நோய் ஆகியவற்றை எளிதில் கண்டறியும் வண்ணம் கையடக்க ஊடுகதிர் கருவி ஹேண்ட் ஹெல்ட் எக்ஸ்ரே டிவைஸ் வழங்கப்படவிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள HIV எய்ட்ஸ் தொட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், பெருமதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி நேரத்தின் போது கடந்த வாரம் கேட்டார், HIV-னால் எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, அவருடைய தொகை பற்றி எல்லாம் கேட்டார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கருணை உள்ளத்தோடு அந்த பாதிப்புக்குள்ளான குழந்தைகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 7,618 இருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு 5 கோடி ரூபாயை நிதியாக தந்து அது அந்த அறக்கட்டளையின் மூலம் 25 இருக்கிறது. அதில் கிடைக்கிற வட்டி மூலம் இனிமேல் இந்த 7,618 குழந்தைகளுக்கும் மாதந்தோறும் ஊட்டச்சத்து மற்றும் கல்வி மருத்துவ தேவைகளுக்கு மாதந்தோறும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1000 வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த அரசு மரியாதை என்கின்ற வகையில் ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். இனிமேல் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களை இன்றைக்கு அமெரிக்காவுக்கு சென்றால் தெரியும், வாஷிங்டன் டிசியில் வியட்நாம் போரில் இறந்தவர்களுடைய அந்த பெயர்கள் படங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய சுவர்களில் வரைந்து வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கும். அதுபோல் உடல் உறுப்பு தானம் செய்யும் நபர்களின் தன்னலமற்ற பங்களிப்பினை அங்கீகரித்து அவர்களை பாராட்டுகிற வகையில் அனைத்து கல்லூரி மருத்துவமனைகளிலும் கௌரவ சுவர், வால் ஆஃப் ஆனர், கௌரவ சுவர் ஒன்று நிறுவப்பட்டு உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுடைய பெயர்கள் அந்த சுவரில் வைக்கப்படவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த எப்படி மக்களை தேடி மருத்துவம்,
தொழிலாளர்களை தேடி மருத்துவம் இருக்கிறதோ அதேபோல் சிறு வணிக நிறுவன தொழிலாளர்களை தேடியும் மருத்துவ திட்டம் விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே முழு உடற் பரிசோதனை நாளையும் நாளை மறுநாளும் செய்யப்படவிருக்கிறது. மதுரை திருமங்கலம் அருகில் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒன்று 70 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படவிருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னதைப் போல வாடகை கட்டிடங்களில் பழுதடைந்து கிடக்கிற கட்டிடங்களில் 690 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள் கட்டித்தரப்படவிருக்கிறது. 235 கோடி ரூபாய் செலவில் எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்கள் 235 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படவிருக்கிறது. ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை ஏதோ ஒரு காரணத்திற்காக மருத்துவமனையாக மாற்றினாலும் அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை உண்மையிலேயே பன்னோக்கு மருத்துவமனையாக மாற்றுவதற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் முயற்சி எடுத்து இன்றைக்கு கொரோனா நம்முடைய கேன்சர் எக்யூப்மெண்ட் ஒன்றை வாங்கி தந்து இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு பன்னோக்கு மருத்துவமனையாக மாற்றினார்கள். அதே மருத்துவமனையில் 7,77,00,000 ரூபாய் செலவில் கேத்தலாப் ஒன்றும் உருவாக்கப்படவிருக்கிறது. இப்படி பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் 1.5 ஆண்டிலேயே கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனை ஒன்றை கட்டி ஏறத்தாழ 450 கோடி ரூபாய் செலவிலான அந்த மருத்துவமனை தமிழகத்தின் அடையாளமாகவே இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி உயர் சிறப்பு மருத்துவமனைகளாக இருந்தாலும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் இன்றைக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் என்று மருத்துவ கட்டமைப்பை மிகப்பெரிய அளவில் உயர்த்தியிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டின் மக்களின் சார்பில், மக்கள் நல சார்பில் நன்றியினை தெரிவித்து எல்லா வகையிலும் உதவியாக இருந்து கொண்டிருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு ஒரு நன்றி சொல்லிருங்க. நம்முடைய துறையில் ஏறத்தாழ 1.25 லட்சம் மருத்துவர்கள், பணியாளர்கள் என்று மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒவ்வொருவருமே நன்றிக்குரியவர்கள். 1.25 லட்சம் பேருமே தன்னலமற்று சேவையாற்றி கொண்டிருப்பவர்கள். இதில் ஒரு 10 பேரை சொன்னால் அத்தனை பேருமே சொன்னதாக அர்த்தம். எனவே அந்த வகையில் தமிழக அரசின் முதன்மை செயலாளர், இந்த துறையின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய செந்தில்குமார் IAS அவர்களுக்கும், உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாக ஆணையத்தின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு லால்வேனா IAS அவர்களுக்கும், இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி இயக்ககத்தின் ஆணையர் திருமதி எம் விஜயலட்சுமி அவர்களுக்கும், தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழக மேலாண்மை இயக்குனர் திரு மா அரவிந்த் IAS அவர்களுக்கும், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் திருமதி பி உமா IAS அவர்களுக்கும், தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் திட்ட இயக்குனர் திருமதி ஆர் சீதாலட்சுமி IAS அவர்களுக்கும், தமிழ்நாடு தேசிய நலவாழ்வு குழுமத்தின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் அருண் தம்புராஜ் IAS அவர்களுக்கும், தமிழ்நாடு சுகாதார திட்டத்தின் திட்ட இயக்குனர் டாக்டர் சு வினித் IAS அவர்களுக்கும், பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் இயக்குனர் டாக்டர் செல்வ விநாயகம், மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தின் இயக்குனர் மருத்துவர் சங்குமணி, மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை இயக்குனர் மருத்துவர் ஜெயராமமூர்த்தி, குடும்ப நலத்துறையின் இயக்குனர், ESI இயக்குனர், இப்படி அனைத்து துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களுக்கும் மகிழ்ந்த நன்றியினை இந்த அவையின் சார்பில் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.